தியானலிங்கம் பிரதிஷ்டையார வரைக்கும் அவர்கிட்ட நிற்க முடியாது, தள்ளும். நீங்கள் போனீங்கன்னா தள்ளும். நீ ஜக்கியாக இருந்தவர் சத்குருவை மாறும்போது வெள்ளிங்கிரியில் ஒரு குகை இருக்குது. அங்கே தான் அவர் சத்குரு பரபிரமமாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் 4 days யூஸ் இன் மெடிடேஷன். அங்கேருந்து வராரு. சாயந்தரம் வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு 4 உருவம் வர்ற மாதிரி அப்படியே பொழுது சாயிரனார். அப்படியே கிட்ட வர வர என்னை அறியாமலே நான் அவர் காலடியில் போய் அப்படியே 100 மீட்டர் ஓடி இருப்பேன். அது வரைக்கும் முதல்ல டர்பன்லாம் கிடையாது. அப்போ தான் சத்குரு அம்மார் தானலிங்கத்தில் உட்காந்து வந்தார், அப்படியே சாய்ந்துட்டார். ஆனால் ஒரே ஒரு தன்மை, கை அசைவு இருந்தது. எந்த மெடிக்கல் பேராமீட்டருக்குமே ஒத்து போகாது. அந்த மாதிரி இருக்கும். பிபி இருக்கும், சுகர் இருக்கும், இது குறையும், அங்கங்கே புடைச்சிருக்கும். ஈசா ஃபவுண்டேஷன் வாஸ் பார்ன் இன் திருப்பூர், லேட்டர் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர். ஈஷா யோக மையம் அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அப்போ சத்குரு வந்துட்டு வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மலை பிரதேசம் ஒரு விஷனில் அவருடைய பார்வையில் இருந்துக்கிட்டே இருந்தது. விஜய் அம்மாவும் அவங்களும் ட்ரக் பண்ணாங்க. ட்ரக் பண்ணிட்டு இறங்கி வரும்போது இப்போ தியானலிங்கம் இருக்குல்ல, ஆமாம், அந்த இடத்துல வரும்போது வெண்ட் இன்டு சமாதி. அசைய முடியல. ஆனால் சத்குருட்ட என்னைக்காவது திட்டு வாங்கியிருக்கீங்களா? திடீர்னு தியானலிங்கா பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னார், ஒரு கோவில் அமைக்கணும்னு சொன்னார். என்ன கோவில் அமைக்கணும்னு சத்குரு சொல்கிறாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்னங்க? அந்த கருத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு என்ன இவர் கோயில் கட்டுறாரு, வழிபாடு பண்ணுறாரு அப்படின்னு அப்போவே தியானலிங்கம் உருவாக்கின தன்மை தான் அந்த என்னுடைய இந்த பிறவியினுடைய நோக்கன்றதையும் ஓல்னஸில் தான் சொன்னார். அந்த கல் வரும்போது இப்போ இருக்கிற பிரிட்ஜு இல்லை, இருட்டுப்பள்ளத்தில் ரொம்ப நேரோ பிரிட்ஜு, ரொம்ப வீக் பிரிட்ஜு. எல்லோரும் இதில் போகாத கல் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தான். தன் கழுத்தில் இந்த மாலையை தூக்கி டிரைவர் கழுத்தில் மாலை டிரைவருக்கு போட்டு, நீ அப்படியே ஒரே ஸ்பீடில் பிரேக் அடிக்காமல் போயிடு அப்படின்னா. பிரதிஷ்டைக்கு ஒரு நாள் முன்னால் ஃபோன் பண்ணார். உடனே கிளம்பி வா அப்படி. நான் 6:30 மணி இருக்கும். அது சரி போனோன்னே ஒரு ப்ரௌன் கவர் கையில். பிரதிஷ்டையில் நான் என்னையே அர்ப்பணிக்கணும்னு நிலை வந்ததுன்னா அப்போ இந்த கவரை தர பாயிண்ட் பை பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஈஷா ஃபவுண்டேஷன் கொண்டு போகணும் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். உங்களை பார்க்க வரணும்னு வந்தால் நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு பாரு, தியானலிங்கம் இருக்குல்ல. நான் ஏதோ ஒரு கிளாஸ் முடித்தேன் அப்படின்னா என்னுடைய சக்தியை திரும்ப பெறுறதுக்கு நான் பயிற்சி பண்ணி ஆகணும். ஆனால் தியானலிங்கம் அப்படி இல்லை, தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். 1000 வருஷத்துக்கு அது வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய மறு பதிப்பு தான் தியானலிங்கம். Isa Foundation was born in Tirupur. இந்த வருஷம் Then later on transferred to Coimbatore. ஈசா ஃபவுண்டேஷன் அப்படி தான் உருவாச்சு. காலையில் சத்குரு ராதையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பொண்ணியமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீ வாப்பா ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வாப்பான்னார். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போன நான் ஓட்டுறேன். என்ன ஓட்டுற ஸ்கூட்டரு அப்படின்னு அவர் வாங்கி சர்ன்னு போகிறாரு. திருப்பூர் ரோடு, அந்த காலத்து ரோடு. போய் ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் சந்தித்தோம். அது வரைக்கும் இங்கே எதுவுமே நான் உருவாக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் முதல்ல போய் TN ராமச்சந்திரன் அவர் கிளாஸ் பண்ணவர், வயசான பெரியவர், அவர்கிட்ட ஈசா ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தணும், இதெல்லாம் பாயிண்ட்ஸு, இதை வச்சு ஒரு மெமரண்டம் தயார் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். இது எந்த வருஷத்தில் நடந்ததுங்கண்ணா? 92 எண்டுன்னு நினைக்கிறேன். 93 லேண்டு வாங்கிட்டோம். 92 எண்டு. நல்ல ஒரு சாட்சி கையில். ஆனால் இப்போ சத்குரு ஒரு வீடியோவில் பேசினதை நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஈஷா யோக மையம் அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் பல இடங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ சத்குரு வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சிலர் சத்குரு கூட இருந்தது சிட்டியை விட்டு தள்ளி இவ்வளோ தூரம் மக்கள் வருவாங்களா அப்படின்னு சிலர் அது வேணாம் அப்படின்ற மாதிரி சத்குருட்ட சொன்னதாக அவர் சொல்லியிருப்பார்.
அப்புறம் இல்லை சத்குரு இங்கே தான் அமையணும் அப்படின்னு உறுதியாக சொல்லி பண்ணதா சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவருடைய பின்னணி என்னன்னா, நம்ம இப்போ பழைய சிந்தாமணி இருக்குல்ல கோயம்புத்தூர், அதுக்கு எய்தாப்புல சத்குரு சிவாசிரமம் அவர் லாஸ்ட் ப்ரீவியஸ் பர்த்தில் இருந்தார். சத்குரு ஸ்ரீ பிரம்மாவுடைய சேவாசிரமம் இருக்கு. அங்கே ஒரு மீட் வச்சார் முதல்ல. அங்கே ஒரு லிங்கம் இருக்கு, அந்த சேவாசிரமில் இருக்கு. ஆமாம், லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்துக்கு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியாக வைப்ரேஷன் வருது. அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி சத்சங்கம் நடந்து முடிச்ச உடனே சத்குரு வந்து அந்த இடத்துல ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்தார். மார்னிங் அண்ட் ஈவினிங் இங்கிலீஷ் கிளாஸ். 13 நாள் வகுப்பு. 13 நாள். அந்த கிளாஸ் வந்து அவரும் மெடிடேஷன்ல இருந்து ஹி வாஸ் ஏபிள் டு, அவருக்குள்ளே இருந்த ஒரு எப்பவுமே ஒரு ஹில்லி ரீஜன், ஒரு மலை பிரதேசம், ஒரு விஷன்ல அவருடைய பார்வையில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. உங்களோட பார்வையில எப்பயுமே அந்த ஒரு எப்பவுமே தான் ஏன் கோயம்புத்தூர் வந்தேன்றதுக்கு அதான் ரீசன். அந்த பார்வை இருந்துட்டு இருக்கு அவர்கிட்ட. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அது ஆழமாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, விஜய் அம்மாவும் அவங்களும் ட்ரக் பண்ணாங்க. வெள்ளிகிரி கிளாஸ் முடிஞ்சல கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ட்ரக் பண்ணாங்க. இது எந்த வருடம் நடந்ததுங்கண்ணா? 93 இருக்கணும். 93 மேலே ட்ரக் பண்ணுறாங்க. வெள்ளையங்கிரி மலை மேலே ஏறுறாங்க. 2 பேரும் ட்ரக் பண்ணியிருக்கேன். அது எங்களுக்கு தெரியாது, ஆனால் ட்ரக் பண்ணியிருக்கேன். ஈசா ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணோன்னே நாங்கள் திருப்பூரில் லோகநாதன் அப்புறம் சதாசிவம் அப்படின்னு இன்வால்வ்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இடம் பார்க்க போனோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, திம்பம் ஹாசான் அப்படி வச்சுக்கிட்டா மைசூருக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்லாம் அங்கே போய் இடம் தேட ஆரம்பித்தோம். அப்போ இடம் தர ஆரம்பித்த உடனே ஒரு அம்மா சொன்னாங்க, திருப்பூர் பொண்ணு கொடுத்துருக்காங்க சொன்னாங்க, என்கிட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்கு திருப்பூரில். அப்போவே 100 ஏக்கர் இருக்கு, நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவருக்கு என்ன ரேட்டு கொடுக்குறீங்களோ கொடுத்து எடுத்துக்கங்க. இது எங்ககிட்ட சொன்னாங்க. சரி, நான் அந்த இடத்த போய் பார்த்து வந்துட்டு அப்புறம் சத்குருகிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறோம். அவர் திருச்சி துறையூரில் கிளாஸ் எடுக்கிறார். தீட்சித நாள். நான் தீட்சித நாள் அன்னைக்கு போய் தீட்சிதை முடிச்சு வந்த பிறகு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த பார்த்துருக்கேன், நல்லா இருக்கு, நீங்கள் போகும்போது வந்தீங்கன்னா கிளாஸ் வகுப்பு முடிஞ்சு போகும்போது வந்தீங்கன்னா பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் அந்த இடம் வந்து கன்வின்ஸ்ட், உங்கள் எல்லாத்துக்கும் அந்த இடம் கன்வின்ஸ்ட், ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்குன்னு சத்குருட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்க. அப்புறம் அவர், நோ மேன், இந்த கிளாஸ் இந்த வகுப்பு முடிஞ்சோடனே நானும் விஜயும் ட்ரக் பண்ணோம் வெள்ளையங்கிரி. ட்ரக் பண்ணிட்டு இறங்கி வரும்போது இப்போ தியானலிங்கம் இருக்குல்ல, ஆமாம், அந்த இடத்துல வரும்போது ஹி வென்ட் இன்டு சமாதி. அசைய முடியல. விஜயம்மா இதை சொன்னாங்க. அப்படியே ஒரு மாதிரி நிலையில் இருக்கு. அந்த இடத்த பாருங்க அப்படின்ட்டார். அந்த இடத்த பாருங்கன்னு சொன்ன உடனே அப்புறம் நாங்கள் போய் அப்போ வந்து பழைய பேர் தெரியல, இப்போ மா கருப்பூர் அவங்க NIITயில் வந்து டைரக்டராக இருந்தாங்க. அப்புறம்தான் இது வாங்கினான். அவங்க மூலியமாக சரி அப்ரோச் பண்ணலாம், நம்ம வேலுமணி இருக்கார்ல, வேலுமணின்னு FAOலாம் இருக்கார், ஓகே, அந்த செம்மேட்டுக்கார், அவரையும் கூட்டிகிட்டு அங்கே போயோம். அந்த இடம் யாருதுன்னா 13 ஏக்கர். அது யாருதுன்னா GK சுந்தரத்தோட சன் ஹரிவரதன், அவருடைய அவர் ஒய்ஃப் பேரில் இருந்துச்சு. சரின்னு இவங்க போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யோகா சென்டர் ஒன்று வைக்கலான்ட்டு சத்குரு கேட்குறாங்க. அப்போ அவர் கொஞ்ச நேரம் கண் மூடி உட்காந்துருக்காரு. இருந்துட்டு அப்புறம் ஒய்ஃபை பார்த்துருக்காரு. ஒய்ஃபு சரின்னு சொல்லிட்டோம். அப்புறம்
அந்த வேலுமணிகிட்ட என்ன ரேட்டு போகுதுன்னா 50,000 ரூபா போகுது அப்படின்னு. 7 லட்சம் வருது. அப்போது அங்கே இடத்துக்கு உங்கள் கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்குமான்னு கேட்டோன்னே, சரி நான் 1 லட்சம் கழிச்சுங்க, 6 லட்சம் எப்படி கொடுக்கணும்னு ஆடிட்டரை கேட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டார். அப்படி தான் இந்த இடம் வாங்குச்சு. முதல்ல 3 லட்சம் திருப்பூரில் இருந்து. இந்த இடம் வந்து இப்போ நீங்கள் திருப்பூரில் ஒரு நல்ல இடம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சத்குரு சொல்கிறீங்க. சத்குரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு பிளான் சொல்கிறாரு. ஆமாம். உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு? அவருடைய அனுபவபூர்வமாக சொல்கிறதுனால நோ கொஸ்டின்ஸ். நோ கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பூமி பூஜை போட்டோம். பூமி பூஜைக்கு எந்த சாதாரணமாக சடங்கு பண்ணுவோம் இல்லையா, குழி தோண்டி எல்லாம் வச்சு கம்பு வச்சு பால் ஊற்றி எல்லாம் அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து சத்குரு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம், திருப்பூர்லேருந்து தான் கூப்பிட்டு போயிருந்தேன் எல்லாத்தையும். ஸோ வெளியிலேருந்து இந்த பூமி பூஜை போகிறதுக்கு போயிருக்கோம். எல்லாரும் வாலண்டியர்ஸ், ஒரு பஸ்ஸு சத்குரு பார்த்துட்டு இருக்காரு. அது முடிஞ்ச உடனே எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டாரு. வந்தா இப்போ தியானலிங்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கல் நட்டு இருந்தார். குரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அங்கே குரு பூஜை பண்ண ஃபர்ஸ்ட் குரு பூஜை அதான் தியானலிங்கம் பிளேஸ். அதனால எல்லாமே ஒரு தனக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுதோ அதனுடைய வெளிப்படுது. இது நடந்ததுங்கன்னா எந்த வருஷத்துல நடந்தது? 93. சத்குரு வந்து வெள்ளங்கிரி ட்ரெக் போன அந்த வருடமே, அந்த வருடம் கடைசியில் நடந்திருக்கு. உங்களுக்கு இது ரொம்ப அவுட்டர்ல இருக்கு, ரோடு வசதி எதுவும் இல்லை, மக்கள் வருவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி இல்லையா? சத்குரு அதெல்லாம் சொல்லிட்டார் சத்குரு, அதனால போறோம். அதனால எல்லாம் பஸ்ஸு தான் போகலாம். ஒரு பஸ்ஸு திருப்பூர்லேருந்து ஒரு பஸ்ஸு, ஈரோடுலேருந்து ஒரு பஸ்ஸு, கரூர்லேருந்து ஒரு பஸ்ஸு, எல்லாம் பஸ்ஸில் தான் வருவோம், இருப்போம், போயிடும். இப்போ இருக்க மாதிரி இப்போ 14D பஸ்ஸில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவுமே வசதி எதுவும் இல்லை, ஒன்றும் முடியாது. அதுக்கு ஹோல்னஸ் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முதல் நாள் நடந்தது. அதான் ஹோல்னஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு 90 days. எங்கன்னா வெள்ளங்கிரி மலையடி இடத்துல. ஆமாம், ஈஸாவில். அப்போ வந்து லேண்ட் வாங்கியிருக்கோம். திருப்பூர்லேருந்து ஒரு பந்தக்காரர், ஒரு ராஜகோபால்னு பேர், அவர் ஷெட்டு தாச்டு ரூஃப் போட்டார். இது 93 எண்ட்லையா இல்லை 94 ஜூலை. ஓகே, அங்கே தான் ஹோல்னஸ் ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கு போகிறோம், சரியான மழை, இது தாண்டுறோம், ஆலந்துரம் தாண்டுறோம், சரியான மழை. இப்போ பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. முன்னாடி வாராவதியாக தான் இருக்கும், அதில் ஃபுல்லாக தண்ணி போகுது. அது நதி ஓடிட்டு இருக்கா? ஆமாம், இப்போ தான் பெரிய பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. அது முன்னால் ஓடிட்டு இருந்தது. பஸ் எல்லாம் அந்த பக்கம் நிற்குது. நீங்கள் பஸ்ஸில் போயிருக்கீங்கண்ணா? நாங்கள் பஸ்ஸு காரு எல்லாத்துலேயும் போகிறோம். முன்னாலே ஒரு பங்களாவில் தங்கிட்டோம். அடமழை, தண்ணி ஓடுது. பஸ்காரெல்லாம் நிறுத்திட்டான். அந்த பக்கம் நிற்குது, இந்த பக்கம் நிற்குது. சத்குரு அப்படியே வந்தார். ஒரு 34 இருக்கும், மழை பெய்யும். அப்போ மாருதி தான் வச்சிருந்த அப்படியே சர்ன்னு அடிச்சுட்டு தண்ணியில் போயிட்டார். டிரைவ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாரு. நீங்க எல்லாம் எப்படி போறது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவர் போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா பஸ் எல்லாம் வந்தாரு, எல்லா பஸ்ஸும் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் வந்து போனோம். சரியான மழை. நாங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற இடத்துல அந்த இப்போ புளிய மருத்துவ பக்கத்தில் ஒரு ஷெட் இருக்கும், இப்பவும் இருக்கு, அங்கே படுத்திருந்தோம். சில பேர்லாம் பூண்டிக்கு போயிட்டோம். அப்புறம் மறுநாள் டிராக்டரில் பெட்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி காலையில் வந்தோம். அப்படி தான் ஹோல்னஸ் ஆரம்பிச்சு. அப்படி தான் இருந்தது ரோடெல்லாம். அந்த ஷெட்டெல்லாம் முன்னாடியே அந்த ப்ரோக்ராமுக்காக தான் ஃபஸ்ட்டு போட்டது. அதுவும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஜூலை காற்றுல. ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, ப்ரோக்ராம் நடக்கும்போது 3 நாள் அப்புறம் அங்கேருந்து ஆள் வந்துட்டு பேர் ஸ்டே எல்லாம் போடுறதுக்கு வந்துட்டாங்க. எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் மேலே. 55 பேரையும் மேலே கூட்டிகிட்டு போய் மழை வெயில் எல்லாம் கையில் வேர்க்கடலை இதெல்லாம் வச்சுட்டு 2 நைட்டு அங்கே மேலே இருந்தோம். இது தயாராகிற வரைக்கும் அங்கே இருந்தோம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? அந்த 45 ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 45, அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் 27. ஸோ இப்போ நீங்கள் பல நிகழ்வுகள் சொல்லும்போது ஜக்கி அப்படின்னு சத்குருவை குறிப்பிட்டு சொன்னீங்க. ஸோ அப்படி ஜக்கியாக இருந்தவர் சத்குருவை மாறும்போது அந்த டிரான்சிஷன்
நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அது ஹோல்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது 4 நாள் அவர் தன் உணர்வுனாலேயே ஒரு பையனை மாத்திரம் கூட கூட்டிக்கிட்டு உணர்வுனாலேயே ஒரு வெள்ளிங்கிரியில் ஒரு குகை இருக்குது, இப்பவும் இருக்குது, கேவ். அங்கே தான் அவர் சத்குரு பரபிரம்மம் இருக்கும்போது மெடிடேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அந்த இதுக்கு போயிட்டார். ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்ச பிறகு போகிறார். அப்புறம் என்கிட்ட நீ பார்த்துக்கப்பா 4 நாள் அப்படின்ட்டு 4 பேர் தான் போகிறாங்க. அங்கே போய் 4 days he was in meditation கம்ப்ளீட். சில ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கலாம். கோமணத்தோட ஒரு பாறை மேலே உட்காந்து சைடில் தண்ணி ஜெகுசி போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ எடுத்தது தான் அது. 4 நாள் he was in கம்ப்ளீட் மெடிடேஷன். அப்போது அவருக்குள்ள நிறைய தன்மைகள்லாம் உணர ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கே சத்குரு பிரபமாக இருந்தது, உடம்பு விட்டது, இதெல்லாம் அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அது முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், யாராவது திடீர்னு ஹை போயிட்டாங்க, திடீர்னு போயிடுவாங்க ஓல்னஸில், அப்படியே ஹையாக போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஒரு வாண்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு மரத்தில் 7 காப்பர் கம்பி போட்டு நெய்யில் போட்டு வச்சு அப்புறம் விபூதியில் போட்டு, அப்படி யாராவது ஹையாக போயிட்டாங்கன்னா இதை எடுத்து அவங்க நெத்தியில் வெய்ய கீழே வந்துடுவாங்க. 4 நாள் மேலே அங்கே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இது கொடுத்துட்டு போகிறார். அப்புறம் அங்கேருந்து வராரு. சாயந்தரம் வரும்போது பார்த்தா நாங்கள் அந்த மலையை பார்த்து சமயமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே கொஞ்ச தூரம் அந்த ஆசிரமம் கேட் அது கிட்ட வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு 4 உருவம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே பொழுது சாயிற நேரம். அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா ஏதோ வெள்ளையாக உருவம் இருக்கு. வெள்ளையாக நடுவில் சத்குரு வர்றாரு. அப்படியே கிட்ட வர வர என்னை அறியாமலே நான் அவர் காலடியில் போய் அப்படியே 100 மீட்டர் ஓடி இருப்பேன். 100 அல்லது 50 மீட்டர் ஓடி இருப்பேன் காலில். அப்படியே எடுத்து ஹக் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா, எல்லாரும் ஆளுக்கு வர சொல்கிறேன். அது ஆறா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்தோடனே அப்படியே தலையை சாய்ச்சி விட உட்காந்துருக்கும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்போ தான் சத்குரு, அப்போ தான் அந்த செஷனுக்கு வரும்போது தான் டர்பன் கட்டிட்டு வந்தேன். அது வரைக்கும் முதல்ல டர்பன்லாம் கிடையாது. அப்போ தான் சத்குருவாக மாறி, அதுலேருந்து ஈஸ்வரனுடைய தன்மை மாறி. அதுக்கப்புறம் மாற்றமே தெரிஞ்சிருக்கு. தியானலிங்கம் பிரதிஷ்டையார வரைக்கும் அவர் கிட்ட நிற்க முடியாது, தள்ளும். நீங்கள் போனீங்கன்னா தள்ளும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சா? உங்களுக்கு ஹெசிடேஷன் இருந்துச்சா? இல்லை, நம்ம எப்படி நடந்துக்க டிரான்ஸ்லேஷன் பார்த்தது அந்த 6வது பார்த்த உடனே அவ்வளோதான். எல்லாமே அது முடிச்சு குளிச்சுட்டு நான் வந்து உட்காந்து மெடிடேஷன் போட்டார்ல, ஹோல் ஹால் வாஸ் வைப்ரேட்டிங். முன்னாடி மாதிரி சத்குருட்ட நீங்கள் அதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. முன்னால் இருந்தது வந்து சாதாரணமாக பேசிட்டு ஜகி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, நம்மளை அறியாமலே ஒரு பெரிய மரியாதை நமக்குள்ளே வந்துருச்சு. அவருடைய சக்தி உணர ஆரம்பிச்சதுனால அந்த அளவுக்கு பெரிய சத்குரு அப்படின்றதுனால நம்ம அப்படி தான் கொடுத்தோம். ஸோ நீங்கள் அவர் அணுகிற விதமே வந்து உங்களுக்கே இது, ஆமாம், ப்ரெசன்ஸே வேற மாதிரி இருந்தது. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை எடுத்துட்டோம், நம்ம தலை சாஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ அந்த தன்மையோடு இருக்கும். ஒவ்வொரு ஃபோட்டோ ஒரு மாதிரி தன்மையில் இருக்கு. ஆனால் சத்குரு வந்து இந்த வயசுலேயே 65 வயசுலேயே 30,000 கிலோமீட்டரை 100 நாட்களில் சேவ் சாயிலுக்காக ட்ராவல் பண்ணவர். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி பைக் ஓட்டியிருப்பார், கார் ஓட்டியிருப்பார்? அவர் கூட நீங்கள் போயிருக்கீங்களா? இப்போ ஒரு
விவசாயிகளுக்கு இது ஓட்டின மாதிரி அப்போ தமிழ்நாடு பூரா, ஏன் சவுத் இந்தியா பூரா பைக்லேயே தான் பயணம் செய்வார். விஜயக்காவை வச்சுட்டு ஒரு திருப்பூர் கிளாஸ் முடிஞ்சப்போ 2 பேரும் பைக்ல திருச்செந்தூர் போடுவாங்க. எங்கிருந்து? அப்படி திருப்பூர்ல இருந்து திருச்செந்தூர், கன்னியாகுமரிலாம் போயிட்டு திருப்பி வருவாங்க பைக்லயே. அவர் பைக்கை வந்து அவரே தான் சரி பண்ணுவார், மெக்கானிக்கலும் கிடையாது. அவரே தான் சர்வீஸ் பண்றது எல்லாமே அவரே தான் பண்ணுவார். எவ்வளவு பெரிய ரிப்பேரா இருந்தாலும் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திரும்பி சேர்த்துக்குவார். இன்ஜின் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி சேர்த்துக்குவார். அவர் தான் நம்ம கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் பைக் ரைடிங் வந்து அப்போது, அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு காரும் அவர் வந்து ஓட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல் அவேர்னஸில், அதே சமயத்தில் நல்ல ஸ்பீடில் போவார். நீங்கள் கூட ஒரு அனுபவம் சொல்லணும்னா, நான் திருச்செங்கோடு கிளாஸ் முடித்த பிறகு ஈரோடு போகிறதுக்காக நான் பஸ்ஸில் போகலான்னு இருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஏன்ப்பா ஈரோடு, நான் இப்போ ஈரோடு வழியாக தான் நான் கோயம்புத்தூர் போகிறேன், உன்னை ஈரோடில் ட்ராப் பண்ணிடுறேன். சரின்னு சொல்லிட்டு உட்கார். அப்போ ஒரு மாருதி வச்சுருந்தார். அப்படி போகும்போது சரின்னு ஏறி உட்காந்து 3 சத்குருவும் விஜயமும் முன்னால் உட்காந்துருக்காங்க, நான் பின்னால் சீட்டில் உட்காந்துருக்கேன். காரு போகிற ஸ்பீடை பார்த்தா நமக்கு அப்படியே பார்த்தா மரம்லாம் அப்படி ரொம்ப வேகமாக போகுது, கண்ணில் தண்ணி வருது. நான் அப்படியே போய் பவ்யமாக உட்காந்துட்டேன், பின்னால் ஒரு ஓரமாக உட்காந்து சீட்டில் உட்காந்துட்டேன். அதை ரியர் அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு என்னப்பா அப்படி போய் பயந்து ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சும்மா சொன்னேன், உங்களுக்கு உங்களுடைய இறப்பு தேதி தெரியும், எனக்கு என்னுடைய இறப்பு தேதி தெரியாது அப்படின்னு. உடனே விஜய் அக்கா சரின்னு சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடாக போவார். ஆனால் ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பார். பைக்கும் அப்படி தான், நல்ல ஸ்பீடில் போவார். அந்த அளவுக்கு அதான் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் 100% இருந்தால் யூ கேன் ட்ராவல் அட் எனி ஸ்பீட். ஆனால் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி சத்குருவுடன் தினம் நீங்கள் பயணம் செஞ்சுருக்கீங்க, பல ஊர்களுக்கு போய் வகுப்புகள் எடுத்திருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்குரு உலகம் முழுக்க பயணம் செய்கிறார். எப்போதுமே வந்து ஒரு டிராவலில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார், பல மனிதர்களை சந்திக்கிறாரு. முன்னாடி இருந்த மாதிரி இப்போ தினமும் சத்குரு சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் தெரியுது ஆக்சுவலாக. ஸோ சத்குரு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? டு யூ மிஸ் சத்குரு? அது எப்போதுமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா எப்போதுமே அவர் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு இருக்கும். ப்ரெசன்ஸ் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முழுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறது நல்லா தெரியும். அதுக்கு தான் அவர் ப்ரெசன்ஸ் டைமை உருவாக்கியிருக்கார் 620. அந்த ப்ரெசன்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறதே தெரியும், முழுமையாக இருப்பார். இந்த பிரம்மானந்த ஸ்வரூபா சாண்டிங் வந்து he has consecrated that மந்திரம். அந்த மந்திர பிரதிஷ்டையாக இருக்கு, அந்த மந்திரம் அதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த மந்திராவை. அதனால் அந்த சாண்டிங்கை நீங்கள் முழுமையாக 100% ஈடுபாடோடு செஞ்சீங்கன்னா யூ கேன் ஃபீல் இட் இஸ் ப்ரெசன்ஸ். அது ஏன்னா அந்த மந்திரத்தில் அவர் கலந்துருக்கார். அதான் அவர் சொல்லுவார், யூ கேன் ஃபீல் மீ அட் எனி டைம் இஃப் யூ ஆர் ஓப்பன். நீங்கள் எப்போ திறந்த மனசோட விழிப்புணர்வாக இருக்கீங்களோ அப்போ எங்கே இருந்தாலும் என்ன உணர முடியும். அதே மாதிரி தான் தியானலிங்கமும் சொல்லுவார், நீங்கள் திறந்த மனசோட விழிப்புணர்வாக இருந்தீங்கன்னா தியானலிங்கத்தை எங்கே வேணாலும் நீங்கள் உணரலாம். ஆனால் சத்குருட்ட என்னைக்காவது திட்டு வாங்கியிருக்கீங்களா? நேரடியாக இது வரைக்கும் என்னை திட்டுவதில்லை. மற்றவங்களை திட்டுவார். 10 டீச்சர்ஸில் இருக்கிற நாங்கள் திட்டுன்னு சொல்ல மாட்டோம், நொங்குன்னு சொல்லுவோம். நான் நொங்கு வாங்கிட்டியா அப்படி. ஆனால் சூசகமாக சொல்லுவார், அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு சில நொங்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஏதாவது நம்ம கிளாஸில் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்
கிளாஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் அதை வந்து இண்டிகேட் பண்ணுவார். இந்த மாதிரி அது செஞ்சிடக்கூடாது, இப்படி பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் டைம் when you do it ஃபாலோ இட் அப்படிம்பார். அடுத்த தடவை பண்ணும்போது இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சாதாரணமாக யாரையும் அவர் ரொம்ப திட்டமாட்டார். ஆனால் உங்களுடைய பழைய வீடியோ நான் ஒன்று பார்த்துருக்கேங்கண்ணா. அதில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சத்குரு திடீர்னு தியான்லிங்கா பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னார், ஒரு கோவில் அமைக்கணும்னு சொன்னார். என்ன கோவில் அமைக்கணும்னு சத்குரு சொல்கிறாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் எப்படி கோவில் கட்டணும்னு சொல்கிறாருன்னு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி ஆச்சரியப்படுறதுக்கான காரணம் என்னங்கண்ணா? தியானலிங்கத்தை உருவாக்குறதுக்கு முன்னால் வரைக்கும் சத்குருடைய ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்களை உள்நோக்கி பார்க்கறது தான். எக்ஸ்பீரியன்ஸ் காட்லினஸ் வித்தின், உங்களுள்ள இருக்க தெய்வீகத்தன்மை உணர்றது, தெய்வீகத்தின் ஆனந்தத்தை உணர்றது தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. கிளாஸ் ஆஸ்பெக்டும் அப்படித்தான் இருக்கும். அதுலேருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி ஹோல்னஸில் கோயில் உருவாக்கணும்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு மலைப்பாக இருந்துச்சு. அந்த கருத்தோட வந்த தியான அன்பர்கள் இருக்காங்கல்ல, அவர் முதல் சொன்னார், அந்த கருத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு வந்து என்ன இவர் கோயில் கட்டுறாரு, வழிபாடு பண்ணுறாரு அப்படின்னு அப்பவே ரெண்டாவது தேவி உருவாக்கணும்னு இன்னும் அதை கமெண்ட் அதிகமாக போச்சு. ஆனால் அவர் தியானலிங்கம் உருவாக்குறதுடைய தன்மை என்ன, தனக்கு பின்பு இந்த உருவம் இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான், தியானலிங்கத்தினுடைய தன்மை என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண பிறகுதான் ஓகே அது உருவாக்கப்பட்டது. அப்படி சத்குரு தியானலிங்கம் பற்றி முதல்ல எப்போ சொன்னார்? எந்த 1994 ஜூலை, வேற ஜூலை 1994 ஜூலையில் அந்த இதில் தான் 94 வகுப்பில் சொல்கிறாரு. அது சொல்லிட்டு ஒரு நாள் பேப்பர் பேட் கேட்டார். பேப்பர் பேட் கேட்டோன்னு கொண்டு போய் பேப்பர் பேடு வச்சோம். நாங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஏதோ ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டு இருந்தார். அது பண்ணி முடித்த பிறகு பார்த்தா தியானலிங்கம் இருந்து. இதுதான் நம்ம உருவாக்கக்கூடிய தியானலிங்கத்தினுடைய அமைப்புன்னு சொன்னீங்க. இந்த பேப்பர் எடுத்து காமிச்சார். காமிச்சது மட்டும் இல்லை, அப்போ திருப்பூரில் சண்முகராஜன் ஒரு இன்ஜினியர், இப்போ அவரை கூப்பிட்டு மினியேச்சர் ஒன்று வுட்லேயும் கல்லுலேயும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். ஒரு சிறு தன்மையில், ஒன்று மரத்தினாலேயும் ஒன்று கல்லுலையும். அது ரொம்ப நாள் கைவல்லிய குதிரில் இருந்துச்சு. சின்ன சைஸில் பண்ணணும். அதை தியானலிங்கத்தை பண்ணி மாடல் மாதிரி தியானலிங்கம் உருவாக்கின தன்மை தான் அந்த என்னுடைய இந்த பிறவியினுடைய நோக்கன்றதையும் ஹோல்னஸில் தான் சொன்னார். இந்த சமய சூழ்நிலை, சமுதாயத்தினுடைய இது எல்லாமே ஈடுபாடு எல்லாமே இப்போது முழுமையாக நிரம்பி வர்றதுனால இப்போ ஏற்பாடு பண்ணணும்னு பண்ணார். இந்த தியானலிங்க பிரதிஷ்டை மற்றும் இந்த தியானலிங்கான ஒரு கோவில் உருவாக்கும் பணியில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது நீங்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால், மெயினாக அந்த தியானலிங்கத்துக்குண்டான பொருள் சேர்க்கை, அதை அமைப்புக்கு ஏற்பாடு பண்ணுறது, இதெல்லாமே தான் நம்ம. அந்த உருவம் வந்த பிறகு அவர் ஒரு நாள் இதை சென்னையில் கொண்டு போய் அந்த ஸ்தபதிட்ட காமிங்க அப்படின்னார். நான் சென்னை கிளாஸுக்கு போகிறேன். அந்த ஸ்தபதி தமிழ்நாட்டினுடைய ஆஸ்தான ஸ்தபதி, பேர் எனக்கு மறந்து போச்சு இப்போ. அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அந்த டிராயிங்கை பார்த்துட்டு, இது யார் போட்டு, எந்த ஸ்தபதி போட்டதுன்னு கேட்டார். சத்குரு வரைஞ்ச அந்த டிராயிங்? ஆமாம். இல்லை, சத்குரு தன்னுடைய உணர்வுலேருந்தே வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொன்னான். அப்புறம் பார்க்கணுமே, சத்குரு பார்க்கணும்னு சொல்கிறாரு அவர். நான் அப்போல்லாம் பேக்கெட்டில் ஒரு சத்குரு படம் வச்சிருப்பேன், 10 ரூபா. அந்த ஃபோட்டோவை எடுத்து அவர்கிட்ட காமிச்சோன்னே அவர் அப்படியே கரைஞ்சு போயிட்டார். எனக்கு என்னுடைய வகுப்பு தீட்சது நாளுக்கு மறுநாள் அவரை சந்திக்கிறதா இருந்தது. ஒரு வாரம் இங்கே சந்திக்கலாம் அப்படி. அப்போ தான் சந்திக்கும் போது தான் சொன்னார் அவர், நாங்கள் இதை உருவாக்கணுன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிரும், ஸ்தபதி கையில் உருவாக்கணும். சரிண்ணா. அப்புறம் திடீர்னு பெங்களூர் குவாரியில் ஏதோ ஒரு குவாரியில் கல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே
சத்குரு அது அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் அவர் ஒன்றும் இல்லை ரெண்டையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ட்டார். அப்புறம் 2 எடுத்துட்டு வந்து தியானலிங்கம் உருவாக்கின பிறகு அந்த காப்பரிங்கெல்லாம் போட்டு உருவாக்கின பிறகு எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்குன்னு சொன்னோன்னா சத்குரு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாலே போய் பார்த்து குரு பூஜை போட்டு போயிட்டார். மைசூர் போயிட்டார். சென்னைக்கு போய் அதை குரு பூஜை போட்டு அவன் போயிட்டார். தியானலிங்க நாங்கள் அப்படி போனோன்னே நீங்கள் போய் பேசுங்க. நான் 4 பேர் போயிருந்தோம். ஃபேக்ட்ரிக்கு போனோம். இந்த கல் தியானலிங்கம் இருந்துச்சு. நம்ம கூட ஸ்டேட் பேங்க்ல அந்த சதாசிவன்றவர் வந்தவர் தன்னுடைய ருத்ராட்சத்தை எடுத்தது மேலே பிடிச்சார். அப்படி பிடிச்சோடனே அவரே ஒரு சுற்றி அப்புறம் நான் தாங்களா பிடிச்சிட்டேன் அவரை. இதை பார்த்த உடனே அங்கே வெங்கட்ராமன் அவர் மேனேஜர் மாதிரி இருந்தார். அவரு நான் பிடிச்சி பார்க்குறேன் ருத்ராட்சத்தை வாங்கி பிடிச்சாரு. அவர் தூக்கி போட்டுருச்சு. இவ்வளோ சக்தி வாய்ந்த கல்லெல்லாம் நான் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இம்மீடியட்டாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. மேலே பாருங்கள் கிரேனில் கல் போயிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று விழுந்து உடஞ்சிருச்சுன்னா பண்ண முடியாது. அப்புறம் அதனால் உடனே கொண்டு போங்க, நாளைக்கே கொண்டு போயிருங்க அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு பிரதிஷ்டைக்கு முன்னாடியே அப்படி. ஆமாம். அப்புறம் உடனே கரூருக்கு ஃபோன் பண்ணி ட்ரக் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த உடன் அதை தாங்கி வரத்துக்கு உடன் மாதிரி செஞ்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணதை இங்கே வந்து அங்கே மேடை மாதிரி வச்சு அதில் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஆவடையார் தான் ஒன்று. அப்புறம் ஆவடையாருக்கு தேடி பார்த்தோம். அப்புறம் ஆவடையார் வந்து கரூர் பக்கத்தில் பெருமாள் கோயில் ஒரு டாக்டர் நெடுஞ்செழின்னு ஒருத்தர், அவர் குவாரியில் இருந்துச்சு 75 டன்னு. அதை எடுத்துட்டு வந்து திருப்பூரில் இருக்க ஒரு சிற்பி தான் வந்து அதை பாம்பு மாதிரி செஞ்சார். அந்த கல் வரும்போது இப்போ இருக்கிற பிரிட்ஜ் இல்லை, இரட்டுப்பள்ளத்தில் ரொம்ப நேரோ பிரிட்ஜு, ரொம்ப வீக் பிரிட்ஜு. எல்லாரும் இதில் போகாத கல் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பையன் தான் டிரைவர் இருக்கு. அவனை இறங்கி வர சொல்லி. அதாவது இந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறாங்களா? ஆமாம். அந்த கல் அந்த ட்ரக் அங்கே நிற்கிது. பிரிட்ஜை தாண்டணுமா வேணாமான்னு ஒரு பயத்தில் நிற்கிறாங்க. ஆமாம். அவ்வளோ வெயிட்டு தாங்குமா? சத்குரு அங்கே வந்த பிறகு அவனை இறங்கி வர சொன்னார். தன் கழுத்தில் இருந்த மாலையை தூக்கி போட்டு, டிரைவர் கழுத்தில் மாலை டிரைவருக்கு போட்டு, நீ அப்படியே ஒரே ஸ்பீடில் பிரேக் அடிக்காமல் போயிரு அப்படின்னா வந்துட்டான். வந்து அப்புறம் கொண்டாட்டமாக ஆரம்பம் இதெல்லாம் முடிஞ்சு செம்மாடெல்லாம் வந்து அப்புறம் வந்துச்சு. பிரதிஷ்டையப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? பிரதிஷ்டைப்போ நாங்கள் கூப்பிட்டார். பிரதிஷ்டை அன்னைக்கு இந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஜூன் 24 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரையும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரையும் ஃபேஸிங் த வால், முதுகு வந்து தியானலிங்கத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வரங்க. அப்படியே ரவுண்டா மேலே 300-400 பீப்புள். அந்த நேரத்துலேயே 300 பேர்கிட்ட இருந்தாங்க. 300 பேர், 250-300 பேர். இது 1990 இந்த இயருங்கண்ணா? 97. இது ஆரம்பிச்சது வந்து 1997. அது ஃபேஸ் பண்ணி உட்காந்து முதுகு பார்க்க சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு சக்கரமாக அவர் தட்டி அந்த சக்கரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும். மூலாதாரம்னா எல்லாரும் மூலாதாரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அநாகத்தை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லும் போது அப்படியே ஏதோ பிச்சுட்டு போகுது பின்னால். ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்கரத்தை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் பிரதிஷ்டை பண்ணி கடைசியில். ஆனால் இந்த தியானலிங்க பிரதிஷ்டையப்போ சத்குரு வந்து உங்கள்கிட்ட சொன்னதாக நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க. இந்த தியானலிங்க பிரதிஷ்டையப்போ என்னையவே நான் அர்ப்பணிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா ஈஷா ஃபவுண்டேஷனை இப்படிதான வழிமுறைகளில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு டைரியோ லெட்டரோ கொடுத்ததாக சொல்லியிருப்பாங்க. அந்த பிரதிஷ்டைக்கு ஒரு நாள் முன்னால், ஒரு 2 நாள் முன்னால் மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும் காலேஜுக்கு ஃபோன் பண்ணார். காலேஜ் கால் பண்ணாங்க. உடனே கிளம்பி வா அப்படின்னு. இது 1999.
கிளம்பி வா அப்படின்னார். சரி, இல்லை நாளைக்கு வரேனே அப்படின்னு. இல்லை நோ, யூ கம் இமீடியட்லி, ஐ சென்ட். நான் வந்து ராமு அனுப்புகிறேன் உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. நான் வந்து 6:30 மணி இருக்கும் அவர் வந்து செல்லும்போது. ஒரு குடியில் தான் இருந்தார். போனோன்னே ஒரு ப்ரௌன் கவர் கையில் கொடுத்தார். நான் என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின் வராது, என்ன செய்கையிலே கேட்பேன். அப்படின்னு ஒன்று, இல்லைப்பா பிரதிஷ்டையில் நான் என்னையே அர்ப்பணிக்கணும்னு நிலை வந்ததுன்னா என்னை அர்ப்பணிக்குவேன். அப்படி அர்ப்பணிச்ச நிலத்தை வந்துருச்சுன்னா அப்போ இந்த கவரை ஓப்பன் பண்ண, அப்புறம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பாயிண்ட் பை பாயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஈஷா ஃபவுண்டேஷன் கொண்டு போகணும் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு கண்ணில் தண்ணி. ஏன்னா அதுக்கு முன்னால் கடப்பால் தான் அவர் பேசும்போது 80-20 நம்ம அப்படியே ஆடி பாடி பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அந்த 20% நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்போ இன்னொரு வாலண்டியர் இருந்தார் திலீப். அவர்கிட்ட அவருடைய இன்சூரன்ஸு அது இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவரை ஃபாலோ பண்ண. அப்புறம் அதை பிரதர்ஷனி கடைசியில் லாக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்சிட்டார். தானலிங்கத்தில் உட்காந்துருந்தார், அப்படியே சரிஞ்சிட்டார். அப்புறம் எல்லோரும் தூக்கிட்டு தான் போனோம். ஆனால் ஒரே ஒரு தன்மை, கை அசைவு இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு, 1.5-2 நாள் ஆயிடுச்சு வெளியே வரல. அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு அவரால் பேச முடியல. அப்போது இன்னொரு டீச்சர் தான், அவருக்கு ராஜான்னு ஒரு டீச்சர் இருந்தார். அவர் தான் வந்து அவர் எழுதி கொடுத்தது. அப்படியே அவர் சொல்ல எழுதி அதை அப்படியே படித்தார். பிரதிஷ்டத்தை மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் 1.5 வருஷம் அந்த இதில் இருந்து மேல்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. தண்ணியிலே எந்த மெடிக்கல் பேராமீட்டருக்குமே ஒத்து போகாது. அந்த மாதிரி இருக்கும். பிபி இருக்கும், சுகர் இருக்கும், இது குறையும், அங்கங்கே புடைச்சிருக்கும். இன்னும் பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது 1.5 வருஷம் ஆயிடுச்சு அவர் தன்னை ரெகுலேட் பண்ணி. இது அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி இருந்து அப்புறம்தான் 1.5 வருஷம் he made himself again, right? இந்த மாதிரி. ஏன்னா விஜயக்கா சமாதி ஆனதுனால இன்னொரு பெண் சக்தியை நமக்கு அவருக்குள்ளேயே உருவாக்கி அதையும் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணார். அதனால அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக வந்து அந்த லெட்டர் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரல. அப்படியே கொண்டு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணல, சப்டியூட்டே கொடுத்துட்டீங்களா? திருப்பி கொடுத்துட்டு ஒரு வாரம் 10 நாள் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா? என்ன சொல்லி கொடுத்தீங்க? கொடுக்கும்போதே புரிஞ்சுக்கிட்டாரு, சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு. தன்னையா இப்போ கம்ப்ளீட்டா அர்ப்பணிச்சு தான் அது பண்ணியிருக்காரு. நீங்க சத்குரு அந்த நிலையில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சா? பெயின்ஃபுல்லா இருந்துச்சா? ஃபுல்லா. ஏன்னா பிரதிஷ்டைக்கு அப்புறம் பிரதிஷ்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணும்போது அப்படியே சத்குரு பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சத்குருட்ட நான் தியானலிங்கம் பிரதிஷ்டை நான் பிறகு நான் ஒரு கோயம்புத்தூர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் திருச்சி ரோட்லேருந்து காஞ்சிபுரம் போனோம். அப்போ ஒரு ஆட்டோவில் ஏறினேன். ஆட்டோவில் ஏறினோன்னா அதில் தியானலிங்க ஸ்டிக்கர் இருந்தது. நான் அப்போ அவர்கிட்ட டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன், என்ன ஸ்டிக்கர் இருக்கே, நீங்கள் ஈஷா கிளாஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லை சார். ஒரு ஸ்டிக்கர் தினம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு ஆட்டோ எடுத்தேன்னா நேராக தியானலிங்கம் தான் போகும். ஆட்டோ டிரைவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட? அவர் சொல்கிறார், போனால் 40 நிமிஷம் நான் அங்கேயே சும்மா கண் மூடி உட்காந்துரு. அந்த வாரத்துக்கு வேண்ட சக்தி, அமைதி
எல்லாத்தையும் பெற்றுட்டு திரும்பி வரும்போது யாராவது சவாரி இருந்தால் ஏற்றிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நான் கேட்டேன், நான் டீச்சர் இல்லையா, அப்போ நீங்கள் ஈஸா கிளாஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், சார் தியானலிங்கமே எனக்குள்ள பிரதிஷ்டை ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு சார் கிளாஸ்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆசிரமத்துக்கு வந்தேன். சத்குரு எப்படியே தியானலிங்கத்திலேருந்து வெளியே வந்தவர், என்னப்பா எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் விசாரிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ தான் கோயிலுக்கு போகலான்னு வந்தேன் அப்படின்னா, இல்லை வாப்பா நம்ம தானிகண்டி வரைக்கும் போயிட்டு வரலாம், பேசிட்டு போகலாம். போகும்போது என் பின்னால் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. நடந்து போயிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி, இதை கேட்கணும்னு, அந்த ஆட்டோக்காரர் சொன்னதை சத்குருவிட்ட கேட்கணும், அது கேட்கணும்னு ஒரு ஏதோ நீ கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்க, அதை கேட்டிருப்பா, எதுக்கு மனசுக்குள்ளே வச்சிருக்க? அப்புறம் சொன்னேன். அவர் சொன்னார் இப்படி அப்படின்னு, இட் இஸ் ட்ரூ அப்படின்னார். எஸ், எப்போ ஒருத்தர் விழிப்புணர்வு நிலையோடு அப்படியே தான் இருக்கிறானோ கண்டிப்பாக தியானத்துடைய சக்தி அவன் உணர பெற்றிருப்பான். அப்புறம் தான் சொன்னேன், இப்போ நான் அதுக்கு தான் இப்போ உருவாச்சு. நான் இன்னொன்று கேட்டேன், நம்ம நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் முடிஞ்சு பாட்டு பயிற்சியாளர்கள்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட உள்ளான்னு உங்களை பார்க்க வரணும்னு வந்தால் நீங்கள் இருக்க மாட்டேங்கிறீங்க. நான் எதுக்கு பாரு, நான் தியானலிங்கம் இருக்கல, நான் ஏதோ ஒரு கிளாஸ் முடித்தேன் அப்படின்னா என்னுடைய சக்தியை திரும்ப பெறுறதுக்கு நான் பயிற்சி பண்ணி ஆகணும். ஆனால் தியானலிங்கம் அப்படி இல்லை, தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கும், 1000 வருஷத்துக்கு அது வெளியிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய மறு பதிப்பு தான் தியானலிங்கம். ஒவ்வொரு சமயமாக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. முதல் சமயமால நான் பாட்டுக்கு ஜன்னலாம் ஏறிட்டு இருந்தேன். நீங்கள் ஏறிட்டீங்களா? ஒரு மாதிரி ஒரு ஆனந்தம், அந்த கொய்யவன் பாட்டு இருக்குல்ல, அதை பாடிட்டு ஓடுறேன் ஆடுறேன். ரெண்டாவது சமயமா பவர் கல்யாண மண்டபத்தில், அப்போ சமயமா நடத்த உட்காந்து பார்த்தா முதல் நாள் 2ஆவது நாள்லாம் 3ஆவது பிரெத் மூச்சு கவனிக்க சொல்ல ஆரம்பிச்சப்போ பார்த்தா அப்படியே இங்கே வந்தால் தாங்க முடியாத வலி. அதுக்கு மேலே மூச்சும் போக மாட்டேங்குது, பயங்கர வலி. அப்போ எனக்கு சரி, இனி 4 நாள் ஆச்சு, இனி வாலண்டியராக போயிடலாம், எதுக்கு இந்த அவஸ்தை அப்படின்னு. பார்ட்டிசிபெண்ட் இல்லாமல் வாலண்டியராக போயிடலாம். போய் நின்ன அவர் முன்னால், மத்தியானம் சூனியா பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் முன்னால் போய் நின்ன, இந்த மாதிரி இங்கே பெயின்னு தாங்க முடியல அப்படின்னு சைகை காமிச்சேன். அவரும் பேச மாட்டார். அப்படியே மேலே இருந்து கீழே ஒரு பார்வை, கீழே இருந்து மேலே ஒரு பார்வை, அப்படியே போ அப்படின்னு தலையாட்டினார். அப்போ முடியல, அப்படி தூங்கும்டா அப்படின்னாரு. சரின்னு நான் போய் சூனியா பண்ண போய் உட்காந்தேன். சூனியா இங்கே உட்காந்து பண்ணுற அந்த மாதிரி அனுபவம் இல்லை. அப்படியே உடம்பு பிளாட் ஆகுது, அப்படியே பிளாட் ஆகுது, உப்புது. இந்த கையை சூனியா பண்ணி முடிச்சு எடுக்க முடியல. ஒரு 2-3-4 நிமிஷமா அது ஆயிருக்கும். அதை பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு பார்க்குற அவர் அந்த அங்கிருந்து பார்த்துட்டே இருந்திருக்கார். அப்போ பேசுகிறார் அவர், some people are worried about the pain in the body. அவங்க உடம்புல இருக்க வலியை பார்த்து துன்பப்படுறாங்க. ஆனால் ஒரு குரு கூட அந்த வலியை நீக்க முடியாது. ஆனால்
அவர்கள் அந்த கர்மத்தினுடைய பயனை அனுபவித்து விட்டார்கள் என்று தெரிந்தால் ஒரு குருவின் பார்வையோ அல்லது தொடுதலோ அவங்களை அதிலிருந்து விடுவிக்கும். சில பேருக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்படி பார்த்தாரு. அப்படியே கண்ணில் தண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட கண்ணு. ஸோ அண்ணா, இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்டு போக போகிறோம். ஸோ எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் ஒரு வேர்ட்லேயே இருக்கலாம், இல்லை ஒரு லைன்லேயே இருக்கலாம். போகலாமாண்ணா? ரெடியா நீங்கள்? சத்குருவை ஒரு சில வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? முற்றும் தன்னை உணர்ந்தவர். சத்குரு இல்லாத வாழ்க்கை. சத்குரு இல்லாத வாழ்க்கை நரகம்தான். உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு சத்குரு யாரு? ஒரு குரு. எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வகுப்பு பண்ணியிருக்கோம். வாலண்டியரிங். தன்னார்வத்தோடு செய்யக்கூடிய செயல். தியானலிங்கா ஆர் லிங்க பைரவி? தியானலிங்கா ஆர் லிங்க பைரவி? தியானலிங்க. ஆசிரமத்தில் உங்களுக்கு பிடிச்ச உணவு எது, பிடிக்காத உணவு எது? பிடிச்ச உணவு வேர்க்கடலை, ஊற வச்ச வேர்க்கடலை. பிடிக்காத உணவு வாழைப்பழம். ரெண்டுமே சமைக்காதது சொல்லிட்டீங்கண்ணா. பிடிச்சது மோர் குழம்பு. பிடிக்காது? மோர் குழம்பு. ராகிக்களி, மோர் குழம்பு. பிடிக்காதது பாவக்காய் குழம்பு. யார் மனதையும் புண்படுத்தாம சொல்லிட்டீங்கண்ணா. யார் மனதையும் புண்படுத்தாம சொல்லிட்டீங்க. ஆசிரமத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடம்? தியானலிங்கம். சத்குருவை இப்ப பார்த்தா, இப்ப இந்த மொமெண்ட்ல பார்த்தா நீங்க என்ன கேட்பீங்க, இல்லை என்ன பேசுவீங்க? சைலன்ஸ். ஏன்னா அவரை பார்த்தா சைலண்ட் ஆயிடுவோம். வாலண்டியர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஈஸியால வாலண்டியர் பண்ண நம்ம வாழ்க்கையே வாலண்டியராக மாறணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும். சுவாமிநாதன் அப்படின்ற ஒரு தனி மனிதனா இந்த உலகத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வாழ்க்கையில யோகான்ற பயிற்சியை பின்பற்றணும். ஆனால் ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனலுக்கு முதல் பாட்காஸ்ட்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த 2 மணி நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய அனுபவங்களை, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது, அந்த பதில்களை கேட்குறது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன்னா. இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் வந்தப்போ எந்த எனர்ஜியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட குறையாமல் இந்த தொடரை நீங்கள் நடத்தி கொண்டு போனீங்க. உங்கள் கூட உட்காந்து இந்த பதில்களை கேட்கும்போது எனக்குள்ளே அவ்வளோ பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன்னா. ஆனால் உங்களுடைய பயணம், இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த அனுபவங்கள் எல்லாமே ஈஷா வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை கேட்குற பல மக்களுக்கு, ஒரு சக மனிதனுக்கும் கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுடைய ஷோக்கு நீங்கள் வரணும் அப்படின்றத தாழ்மையோடு கேட்டுக்கிறேண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா.